வெல்கம் டு refdio.com. இந்த வீடியோவில் அஃபிலியேட் அக்கௌண்ட் மூலமாக எந்தெந்த வகையில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி சைட்டில் அஃபிலியேட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அதாவது நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் போயிட்டு மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்லேயுமே கடைசியில் அந்த எண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஜோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிகம் அன் அஃபிலியேட் இல்லை ஜாயின் ஆஸ் அஃபிலியேட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஒரு அஃபிலியேட்டாக ஜாயின் ஆக முடியும். ஸோ இதுலேருந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸோட லிங்க் எடுத்து நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் ஷேர் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு பிளாக் மூலிமா ஒரு நார்மலாக ஒரு பிளாகரில் வெப்சைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளாக் மூலிமா இதனோட லிங்க்கை ப்ரொமோஷன் பண்ணலாம். அல்லது பேனர் மாதிரியெல்லாம் செட் பண்ணலாம். இந்த மாதிரி சில வழிகளில் நீங்கள் இதிலேருந்து ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம டைரெக்டாக சேல் பண்ண போகிறது கிடையாது. அந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம். அதாவது நிறைய பேர்த்துக்கு தெரிவிக்கல. ஸோ அங்கே பர்ச்சேஸ் நடக்குது அப்படிங்கல. ஸோ அதன் மூலமாக நமக்கு கமிஷன் பேஸில் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் புக்ஸ் கேட்டகரியில் ஏதாவது உங்கள் அஃபிலியேட் அக்கௌண்ட் மூலமாக சேல் ஆச்சு அப்படின்னா 6லேருந்து 12% வரைக்கும் நம்மளுக்கு அந்த சேலாகிற ப்ராடக்டோட வேல்யூவில் கமிஷனாக கிடைக்கும். அதே மாதிரி இபுக்ஸ், மொபைல்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா 5% தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் சேல் ஆகுது அப்படின்னா அதில் உங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ இப்போது நீங்கள் amazon.in இந்த சைட் போய்க்குங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா பிகம் அன் அஃபிலியேட். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு அஃபிலியேட்டாக ஜாயின் ஆக முடியும். இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை மற்ற சில அக்கௌண்ட்ஸில் எப்படி சைன்அப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி வேணும். ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒரு சில வெப்சைட் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு buyphoneonline.co.in இந்த மாதிரி ஒரு சைட் இருக்குது. அதே மாதிரி ultimatedeal.in இன்னும் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ இவங்களாம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக buyphoneonline.co.in அப்படிங்கிற இந்த சைட்டோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் அந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய சைட்டில் மற்ற மெயினான இருக்கக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எடுத்து ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக கமிஷன் பேஸில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டுக்கு அதிக விசிட்டர்ஸ் கொண்டு வர வைக்கணும். ஸோ அப்படிங்கிறத நம்ம சைட் அதிக பேர் பார்க்கல இதுலேருந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த buyphoneonline.in இந்த சைட்டில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு பை நோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுக்குலாம் போகுது. அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் எடுத்துக்குவோம். இதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த ஹானர் மொபைலில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் லிங்க்குக்கு போகுது இந்த ஹானர் மொபைல். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேருந்து தான் பண்ணுறாங்க. பட் எங்கேருந்து போகிறாங்க அந்த கஸ்டமர் அப்படின்னா நம்மளுடைய சைட்லேருந்து போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த
ultimatedeal.in இந்த சைட்டில் நம்ம விசிட்டர்ஸ் கொண்டு வர வச்சுட்டு, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற இதுலேருந்து கிளிக் பண்ணி அங்கே வாங்குறாங்க. ஸோ எப்படி இது நம்மளுக்கு இதில் எப்படி பணம் வரும் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், அந்த ப்ராடக்ட்டோட ஐடி. ஸோ இது அஃப்லியேட் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே என்னங்கிறது நான் அஃப்லியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் இப்போ பார்த்துக்குங்க. அதாவது இன்னும் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், அல்லது பிளாகில் இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி இந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோஷன் பண்ணுறோம், அல்லது நம்மளோட வெப்சைட்டுக்கு அதிகமாக விசிட்டர்ஸ் கொண்டு வர வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.